ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில வந்து பார்த்தோன்னா, ஒரு புதிய துறையில வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி கூட எதுவும் கிடையாது. சேலரிய பொறுத்தவரைக்கும் 40,000லேருந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 19த் ஏப்ரல்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்ஜின் ஃபேக்டரி ஆவடியில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ்ன்னே குடுத்துருக்காங்க பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ தான் வந்து இந்த டிபார்ட்மென்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா 2 விதமான டைப்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். கீழ நீங்க வந்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் அதுக்கப்புறம் டேட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அங்க வந்து எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து ஃபில் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ஸோ உங்களோட கம்யூனிட்டிலருந்து என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இது எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்க, நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இங்க குடுத்துருக்கிற மாரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இணைக்கிற மாரி இருக்கும். அது எல்லாம் நீங்க வந்து இணைச்சு, நீங்க வந்து பார்த்தோன்னா, போஸ்ட் மூலியமா நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, சென்னை ஆவடி அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்ட் இல்லன்னா வந்து கொரியர் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 19த் ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஏன்னா 21 டேஸ் வந்து டைம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ளாய்மென்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தோன்னா, இந்த அட்வர்டைஸ்மென்ட் ரிலீஸ் ஆயி 21 டேஸ் வந்து டைமு. இதுக்கு வந்து பார்த்தோன்னா, 19த் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா, நீங்க ஃபீஸுமே வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து யார் யாருக்கு ஃபீஸ் கிடையாதுன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இடபிள்யூஎஸ், ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரூ. 300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்க எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாவும் பே பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தோன்னா, டிடி எடுத்து கூட நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். அது டிடி எடுக்கிற மாரி இருந்தா, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நேம்ல வந்து நீங்க வந்து டிடி எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி, பேயபிள் அட் சென்னைன்னு வந்து நீங்க வந்து டிடி எடுத்து, ஸோ அந்த இதுக்கு தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து அப்ளிகேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் இணைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து இணைச்சு நீங்க வந்து, ஸோ நீங்க போஸ்ட் இல்லன்னா வந்து கொரியர் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமான போஸ்டிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது டிசைன் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கும், டிசைன் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கும் வந்து போஸ்டிங் வந்திருக்கு. டிசைன் இன்ஜினியர் மெக்கானிக் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க பிஇ, பிடெக்ல வந்து மெக்கானிக்கல் இல்லன்னா புரொடக்ஷன் இல்லன்னா வந்து பாருங்க மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அதே மாரி ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி தான் வந்து டிசைன் அசிஸ்டன்ட் வந்து மெக்கானிக்கலுக்கும், டிப்ளமோல வந்து நீங்க மெக்கானிக்கலோ, புரொடக்ஷனோ, மேனுஃபேக்சரிங் இல்ல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்குமே வந்து எலிஜிபிள். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 21 வந்து மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம, ஆஸ் பெர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஜாப் லொகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி, சென்னையில தான் உங்களுக்கான ஜாப் லொகேஷன் வந்து இருக்க போது. நீங்க அங்க தான் வந்து வொர்க் பண்ண போறீங்க. நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். ஜாபோட நேச்சர் எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. இத வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் பண்ண போறாங்கன்னா, ஸோ அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது பிஇ, பிடெக் இல்லன்னா வந்து நீங்க டிப்ளமோல எடுக்கக்கூடிய மார்க் வந்து பார்த்தோன்னா, 75% வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அது ஒரு 10% அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 15% வந்து இருக்கும். டோட்டலா 100%ல வந்து பார்த்தோன்னா, இதுல யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா, இந்த ஜாப் வந்து குடுப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து உங்களுக்கு இன்டர்வியூல வந்து 15% வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்டின்னா வந்து பார்த்தோன்னா, இதில வந்து பாருங்க ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடியுமே வந்து இருக்கு. அதேமாரி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பருமே வந்து குடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இமெயிலுக்கு நான் வந்து கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க இமெயில்லாம் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பார்த்தோன்னா, உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆஸ் பர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து பார்த்தோன்னா, ரிலாக்சேஷனுமே வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டினா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 5 இயர்ஸ் இருக்கும். ஓபிசினா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.